எல்லோருக்கும் பொதுவான ஒரு கீரை. நிறைய சத்துக்கள் இருக்கணும். அப்படி நாங்க அடிக்கடி இந்த ஒரு கீரையை சாப்பிடலன்னா எது நீங்க சொல்வீங்க? நிறைய கீரைகள் இருக்குங்க. பட் இதுல உங்களுக்கு குழந்தைகளுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு டேஸ்டியா இருக்கும். யாரெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது? எல்லாருமே சாப்பிடலாங்க. உங்களுக்கு சுகர் இருக்கா, இல்ல பிளட் ப்ரெஷர், இல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு, பாடியில் உங்க உடல்ல டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க, முக்கியமாக ரெகுலராக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய நிறைய கழிவுகள் வெளியேறுது, மலச்சிக்கல் உங்களுக்கு முன்னாடி. வேறு என்னென்ன வழிமுறைகளில் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தலைமுடி. இப்போ தலைமுடிக்கு இது ஹேர் மாஸ்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பசலைக்கீரை, செம்பருத்தி மலர்கள் இருக்குது இல்லைங்களா, இது ஊற வைத்த வெந்தயம், கொஞ்சம் கற்றாழை, இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலையில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எல்லோருக்கும் பொதுவான ஒரு கீரை. நிறைய சத்துக்கள் இருக்கணும். அப்படி நாங்கள் அடிக்கடி இந்த ஒரு கீரையை சாப்பிடலன்னா எது நீங்கள் சொல்வீங்க? நிறைய கீரைகள் இருக்குங்க. பட் இதில் உங்களுக்கு குழந்தைகளுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை. பசலைக்கீரையை பொறுத்த வரைக்கும் மிகுந்த மருத்துவ குணங்கள் இருக்குது. யாரெல்லாம் சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாது? எல்லாருமே சாப்பிட்லாங்க. உங்களுக்கு சுகர் இருக்கா, இல்லை பிளட் ப்ரெஷர், இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, பாடியில் உங்கள் உடலில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க, முக்கியமாக பைல்ஸ், ஃபிஸ்டுலா இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பசலைக்கீரை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ பசலைக்கீரை எப்படி எடுக்கலாம், இந்த பசலைக்கீரையினால் என்னென்ன பயன்கள் நம்ம உடலில் நடக்குதுன்றதும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அண்டர் வெயிட்டில் இருப்பீங்க இல்லையா, உடல் எடை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வெயிட் கெயின் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பசலைக்கீரையை நீங்கள் பயன்படுத்தலாம். வாரம் 2-3 நாட்கள் இந்த பசலைக்கீரையை, இந்த பச்சை பருப்பு, அதாவது பாசிப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனோட சேர்த்து கொஞ்சம் தேங்காய் துருவல், அதனோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், நெய் சேர்த்து நீங்கள் கடைகள் மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன். உடலில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இது நிறைஞ்சு இருக்குங்க. உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஸோ தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், பசலைக்கீரை, இது எல்லாமே சேர்த்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் ஆரோக்கிய நன்மைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கணும்னா பசலைக்கீரையை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வேறு எதற்கு இது பயன்படுது? சுகர் லெவல் குறைக்கிறதுக்கு பசலைக்கீரையை எப்படிங்க பயன்படுத்தலாம்? பசலைக்கீரையை நீங்கள் நல்லா வேக வைத்து சூப் மாதிரி குடிங்க. அவ்வளவு நன்மை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கடையிலாக சாப்பிடலாம், பொரியலாக சாப்பிடலாம். சூப் மாதிரி எடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும். இந்த பசலைக்கீரையை நம்ம சூப் மாதிரி பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலராக இந்த பசலைக்கீரையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்கலேன். அதாவது சூப் மாதிரி எப்படி இதை செய்யலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பவுடர் ஒன்று நான் சொல்கிறேன், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூப்புக்கான ஒரு பவுடர். இந்த பவுடரை ஒரு 1/2 ஸ்பூன் இதில் போட்டு நீங்கள் பசலைக்கீரையை சூப் மாதிரி குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி விதைகள் 100 கிராம் தேவைப்படும், மிளகு 20 கிராம், சீரகம் 20 கிராம் தேவைப்படுது. இதனோட திப்பிலி 10 கிராம் சேர்த்துக்கோங்க, ஓமம் 10 கிராம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் எந்த வகையான சூப் செய்தாலும் அதில் இதை போட்டுக்கலாங்க. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஒரு சிலருக்கு தொண்டை கம்மல், குரல் கம்மல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சரியாகணும்னாலும் இந்த சூப்பை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த சூப் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு, சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு, இந்த பசலைக்கீரையை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதனோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர், நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மூலிகை மசாலா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சூப் ரெகுலராக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய நிறைய கழிவுகள் வெளியேறுது, மலச்சிக்கல் உங்களுக்கு குணமாகுது. உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா பசலைக்கீரையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த பசலைக்கீரை எப்படிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசலைக்கீரையை சமைத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த சாறு, பசலைக்கீரையை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சாறில்
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துணும். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்து இதை குடிச்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்போது எத்தனை நாள் குடிக்கலாம்? ஒரு 5லிருந்து 7 நாட்கள். அப்போ ஒரு வாரம் நீங்கள் குடிங்க. ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண் பார்வை தெளிவாவதற்கு, ஸோ கேட்ராக்ட் இருக்குங்க, எனக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி, கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகள் நமக்கு வீக்காக இருக்குது, பார்வை தெளிவில்லாமல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பசலைக்கீரையை சாறு எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ஸோ ரெகுலராக நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகுது. ஸோ இதை ரெகுலராக நம்ம என்னங்க பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைமுடி உதிர்தல் இருக்குது, இன்டைஜஷன், பித்தம் அதிகமாக இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பசலைக்கீரையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மூட்டு வலிக்கு பசலைக்கீரையை பயன்படுத்தலாமா? நிச்சயமாக பயன்படுத்தலாங்க. மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க வாரம் 2-3 நாட்கள் பசலைக்கீரையை பயன்படுத்தலாம். ரெகுலராக நீங்கள் கீரை விற்கிறவங்க கிட்ட இந்த கீரை எப்பவுமே நமக்கு கிடைக்கும். தாராளமாக இதை நீங்கள் அவைலபிளாக வாங்கிக்கோங்க. இதில் முக்கியமாக இரவு நேரத்தில் கீரை சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. எந்த வகையான கீரையாக இருந்தாலும் இரவு நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். இந்த பசலைக்கீரையை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம். ஸோ இதை தாண்டி வெயிட் லாஸ்க்கு இது எப்படிங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன பசலைக்கீரை சூப் இருக்குது இல்லைங்களா, இதையே டெய்லி காலையில் நம்ம எடுத்துகிட்டு வரலாங்க. இதனோட கொஞ்சம் வெஜிடபிள் சாலட், கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டிய பயிறு வகைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பசலைக்கீரை சூப் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறதை நீங்களே பார்க்கலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன வழிமுறைகளில் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தலைமுடி, இப்போ தலைமுடிக்கு இது ஹேர் மாஸ்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பசலைக்கீரை, செம்பருத்தி மலர்கள் இருக்குது இல்லைங்களா, இது ஊற வைத்த வெந்தயம், கொஞ்சம் கற்றாழை, இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலையில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தாலும் அது உங்களுக்கு இதிலே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பசலைக்கீரையை நம்ம ஹேர் ஃபாலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமான விட்டமின்ஸ், இரும்பு சத்து, கால்சியம், உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் பசலைக்கீரையில் இருக்குங்க. இதையே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.